அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். மங்கள வாழ்வைத் தரும் ஆடிப்பெருக்கு என்றும் 18ஆம் பெருக்கு என்றும் இந்த வருடம் 2025 சிறப்பித்து அழைக்கப்படுகின்ற ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது. நம்ம இந்த பதிவில் ஆடிப்பெருக்கின் சிறப்புகள், பூஜைக்குரிய நல்ல நேரம், தாலிக்கயிறு மாற்ற நல்ல நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், வீட்டிலேயே எளிமையான முறையில் ஆடிப்பெருக்கு விழா எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான நாட்களில் ஒன்றாகவும் மங்களகரமான நாளாகவும் ஆடி 18 கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதிய தொழில் தொடங்குவது, விவசாய பணிகள் தொடங்குவது, புதிதாக திருமணமான ஜோடிகள் தாலி பிரித்து கோர்ப்பது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது என முக்கியமான பணிகளை மக்கள் செய்வார்கள். இந்த நாளில் எதை தொடங்கினாலும் அது பெருக்கிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு நாளன்று பெண்கள் நீர்நிலைகளில் வழிபாடு செய்வதும் புதுமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்றுவதும் வழக்கம். அதுபோல் சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். புதுமண தம்பதிகள் மதியம் 12 மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பு. திருமணமாகாத பெண்களும் அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்த ஆடி மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்கிறார்கள். ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்து வருவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது. இந்த நல்ல நாளில் அன்னை மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இந்த பூஜையை ஞாயிற்றுக்கிழமையன்று வருகின்ற ராகுகால மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், ஏமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி தவிர்த்து காலை 12 மணிக்குள் இந்த மகாலட்சுமி பூஜையை செய்வது சிறப்பு. தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணிக்குள். அதை தவறவிட்டால் மாலை 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரை கடவுளை ஆராதித்து தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும். நதிகளும் நீர் நிரம்பி காணப்படும். பயிர் செழிக்க வளம் அருளும் அன்னை காவிரிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆடி 18 18ஆம் பெருக்கு விழா நதிக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள காவிரி, பெண்ணை, பொருணை ஆகிய 3 நதிகளிலும் ஆடி 18 கொண்டாடுவதை 3618 என குறிப்பிடுவார்கள். வீட்டிலேயே ஆடி பெருக்கு பூஜை செய்வது எப்படி? ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டுமல்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம். நிறைகுடத்திலிருந்து ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்திற்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். கற்பூர ஆரத்தி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள், அகத்தியர் ஆகியோரை மனதார நினைத்து வணங்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செம்பில் உள்ள நீரை கால் மிதிப்படாத இடத்திலோ அல்லது செடி கொடிகளிலோ ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். காவிரிக்கு பெருமாள் தரும் சீர்வரிசை. ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கும் பெருமாள் ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை
யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோயிலிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவார்கள். பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகளை வைத்து ஆராதனைகள் செய்த பின் அவற்றை காவிரிக்கு சமர்ப்பிப்பார்கள். காவிரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கும் இக்காட்சியைக் கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். காவிரியில் ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார். வசிஷ்டர் 66 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவிரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர். அந்நதியில் நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ராமச்சந்திரன் காவிரியில் நீராடிய நாள் ஆடிப்பெருக்கு என்று ஒரு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மங்களச் சரடு தென்னிந்தியாவில் திரிவேணி எனப்படும் பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோயிலின் நடை ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபடுவார்கள். அம்மனுக்கு தேங்காய், பழம், பூ, காதோலை, கருகுமணி படைத்து ஆராதனை செய்வார்கள். பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வர். இதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. தட்சிணாயன புண்ணிய காலம் என்ற சூரியனின் தென் திசை பயணத்தை குறிப்பிடுவர். இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவுப் பணிகளை துவங்குவர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வதுண்டு. நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டவர்கள் நம் முன்னோர்கள். அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி 18ஆம் நாளை தேர்ந்தெடுத்தனர். அன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடினர். இந்த விழா இப்போதும் காவிரிக்கரை மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கிறது. இந்நாளில் தொடங்கும் செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம். ஆடி 18இல் காவிரியில் நீராடி காவிரி அன்னையை வழிபட்டு மஞ்சள், குங்குமம், மலர், வஸ்திரம் சமர்ப்பிப்பர். புதுமண தம்பதிகள் புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வார்கள். ஆடி பெருக்கென்று வீட்டில் கொடி வகைகளான அவரை, பீர்க்கு, புடலை போன்ற பயிர்க்குழி போடுவதும் உண்டு. நகை பொருட்கள் வாங்குவதற்கும் நல்ல நாள். இந்த பதிவின் மூலம் ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது, அதன் சிறப்புகள், அதனோடு இணைந்த செயல்கள் பற்றியும், நீர்நிலைகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியாதவர்கள் வீட்டிலேயே மிக எளிய முறையில் எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி மிகவும் தெள்ளத் தெளிவாக விளக்கியுள்ளோம். உங்கள் அனைவருக்குமே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.